ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா லீட் ஜென்ரேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் யூசிங் மார்க்கெட்டிங் ஆட்டோமேஷன் பார்ட் 4. ஸோ பார்ட் 1 and 2, 3 பார்க்காதவங்க அது வீடியோஸ் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து கன்வெர்ட் விசிட்டர்ஸ் டு லீட்ஸ். அதாவது விசிட்டர்ஸுங்கிறது ஒரு வெப்சைட் விசிட்டர்ஸ் வருவாங்க, அதுக்கப்புறம் சோசியல் மீடியா மார்க்கெட்டிங்கில் வர்ற விசிட்டர்ஸ், அதுக்கப்புறம் அவங்க ஃபார்ம் ஃபில் பண்ணுவாங்க, அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் உங்களுடைய பிஸ்னஸ் கோல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க மூவ் ஆவாங்களா. ஸோ இது எல்லாத்தையும் எப்படி இந்த விசிட்டர்ஸ்லேருந்து லீட்ஸாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து இம்பார்ட்டண்டான திங், இப்போ உங்களோட வெப்சைட்லேயே ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து உங்களுடைய வெப்சைட் ஃபார்ம் ஃபில் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் சிங்கிள் ஆப்டெயினில் கலெக்ட் பண்ணுறீங்க அந்த மெயில் ஐடிஸை அப்படின்னா நிறையா ஃபேக் இமெயில் ஐடிஸ் இருக்கலாம். அதாவது எக்ஸிஸ்டிங்கே இருக்காது அந்த மாதிரி இமெயில் ஐடிஸ், சும்மா அவங்க கொடுப்பாங்க அந்த மாதிரி இமெயில் ஐடிஸ் வந்துட்டு. ஓகேங்களா. ஸோ நீங்கள் ப்ராப்பராக செக் பண்ணுறதுக்கு டபுள் ஆப்டெயின் மூலமாக செக் பண்ணுறது பெஸ்ட்டு. அதுக்கடுத்து உங்களுடைய டேட்டா பேஸில் வந்து ஸ்பேம் ட்ராப்பர் இமெயில் ஐடிஸ் இருக்கக்கூடாது. ஏன்னா உங்களோட டேட்டா பேஸ் எவ்வளோக்கு எவ்வளோ க்ளீனாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ விசிட்டர்ஸ் வந்து லீட்ஸாக மாறுறதுக்கு பாசிபிள் அதிகம். அதுக்கப்புறம் உங்களுடைய கண்டென்ட் வந்து பர்சனலைசேஷனாக இருக்கணும். அதாவது உங்களுடைய கஸ்டமரோட பர்சனல் கனெக்ஷன் கிரியேட் பண்ணணும். இப்போ ஹே ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஹே கார்த்தி அப்படின்னு சொல்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து உங்களுடைய கஸ்டமரோட எங்கேஜிங்காக இருக்கணும் இப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக. ஸோ அதனால வந்து அவங்களே எங்கேஜிங்காக இருப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய லிமிட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது கம்யூனிகேஷன் லிமிட் ஐ ஆம் டாக்கிங் அபவுட். இப்போ வீக்லி வந்து ஒரு 3 இமெயில்ஸ் தான் உங்களுடைய கஸ்டமருக்கு அனுப்பணும். நீங்கள் ஒரு வாரத்துக்கு 7 இமெயில் அனுப்புனீங்க அப்படின்னா ஒயாமல் இமெயில் வந்துச்சுனாலும் அந்த கஸ்டமர் இரிட்டேட் ஆகி அன்சப்ஸ்கிரைப் பண்ணவோ அல்லது ஸ்பேம் கொடுக்குறதுக்கோ சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த தப்பை பண்ணாதீங்க. அதுக்கடுத்து ஸ்பேம் ட்ரிகர் வேர்ட்ஸ் வந்து உங்களுடைய கண்டென்ட்டில் கம்மியாக யூஸ் பண்ணணும். ஸ்பேம் ட்ரிகர் வேர்ட்ஸ், ஸ்பேம் ட்ராப்பர் தனியாக நான் வீடியோ போட்டிருக்கேன், அதை கார்ட்டில் கொடுக்குறேன், அதை செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. ஓகேங்களா. அதுக்கடுத்து உங்களுடைய அன்சப்ஸ்கிரைப் பீப்புளை வந்து மேனேஜ் பண்ணணும். லைக் உங்களால் ஆப்ரேஷனல் இமெயில்ஸ் மூலமாக அன்சப்ஸ்கிரைப் பண்ண பீப்புளுக்கு மெயில் அனுப்ப முடியும். பட் அந்த இமெயில்ஸ் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு திருப்பி அந்த கஸ்டமராக ஆகுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதாவது உங்களை விட்டு போன கஸ்டமர் திருப்பி கஸ்டமர் ஆகுறதுக்கு. ஓகேங்களா. அதுக்கடுத்து கண்டென்ட்டில் வந்து அக்சசிபிலிட்டி, ரெஸ்பான்சிவ்னஸ், ரெண்டரிங் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படின்னா என்னென்னு தெரியல அப்படின்னா பார்ட் 3ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதை பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். ஸோ அதையுமே நான் கார்ட்டில் கொடுக்குறேன். கண்டென்ட் ஷுட் பி ஷார்ட் அண்ட் கிறிஸ்ப். அதாவது ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நீங்கள் உங்களோட கண்டென்ட் எழுதணும். ப்ராப்பர் கால் டு ஆக்ஷன் இருக்கணும். அதாவது நீங்கள் யூஸ் பண்ணுற சிடிஏ, ஐ மீன் பட்டன் ஓட அந்த பேக்ரவுண்ட் கலர், அதோடைய எப்படி டெக்ஸ்ட் ஃபாண்ட் கலர், ஃபாண்ட் டெக்ஸ்ட், அதோட சைஸு, இதெல்லாம் என்ன யூஸ் பண்ணியிருக்கீங்க, அந்த பட்டன் அலைன்மெண்ட்டு, இது அதோட அப்புறம் டிசைன் வந்து யூனிக்காக இருக்கணும். லைக் இப்போ வந்து ஒரு 2 காலம் ஒரு டெக்ஸ்ட்டும் ஒரு ரைட் சைடில் ஒரு இமேஜ் இருக்குது அப்படின்னா அது வந்து ப்ராப்பராக இருக்கணும். அது தேவைப்பட்டால் மட்டும் வைங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் வந்து சும்மா எங்கேஜிங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு நிறையா கொச்சன்னு க்ரியேட் பண்ணக்கூடாது. ரொம்ப சிம்பிளாக ஸ்வீட்டாக க்ரியேட் பண்ணுறது தான் பார்க்க ஈஸியாக இருக்கும், ரொம்ப ப்ரொஃபஷ்னலிசமாக இருக்கும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் டெலிவரபிலிட்டி. ஸோ ஃப்ரம் அட்ரஸ், ரிப்ளை அட்ரஸோடைய சென்டர் ரெப்யூட்டேஷன் ப்ராப்பராக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்ல டெலிவரபிலிட்டி கிடைக்கும். ஸோ பவுன்ஸ் இஷ்யூலேருந்தும் நீங்கள் அவாய்ட் பண்ணலாம், பிளாக் லிஸ்ட்லேருந்தும் நீங்கள் தப்பிச்சிடலாம். ஓகேங்களா. ஸோ டெலிவரபிலிட்டி பேசிஸ் திங் வந்து நான் ஸ்பேம் ட்ராப்பர், ஸ்பேம் ட்ரிகரில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் ஆல்ரெடி அந்த வீடியோ பார்த்துட்டு இங்கே வந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணவே தேவையில்லை. ஓகேங்களா. அதுக்கடுத்து ட்ரிப் கேம்பெயின்ஸ். நம்ம ஆல்ரெடி பேட்ச் கேம்பெயின்ஸ், ட்ரிகர் கேம்பெயின், ரெக்கரன்ஸ் கேம்பெயின், லைஃப் சைக்கிள் கேம்பெயின், நர்ச்சர் கேம்பெயின் இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இது வந்து ட்ரிப் கேம்பெயின்ஸ். ஸோ இதுவும் ஒன் ஆஃப் ஆட்டோமேட்டட் இமெயில் பேசிஸ் தான். இது வந்து ஒரு கஸ்டமருடைய ரியாக்ஷன் பேசிஸில் அவங்களுக்கு மெயில் சென்ட் ஆகும். லைக் இப்போ நான் வந்து வெப்சைட்டில் வந்து ஒரு ப்ராடக்டை கார்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு ஆஃப்டர் 10 or 15 மினிட்ஸில் எனக்கு மெயில் வருது, நீங்கள் இந்த ப்ராடக்டை கார்ட்டில் ஆட் பண்ணியிருக்கீங்க, பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஸோ நான் மறந்துட்டு ஆட் பண்ணிட்டு பர்ச்சேஸ் பண்ணாமல் விட்டுருந்துருக்கலாம். ஸோ எனக்கு ரிமைண்ட் பண்ணும்போது நான் பர்ச்சேஸ் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ட்ரிப் கேம்பெயின்ஸ் வந்து 50% மோர் சேல்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் இருக்குது. அதுக்கடுத்து ஸோ இந்த மாதிரி
இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு கஸ்டமர்ஸை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. லைக் இஃப் கண்டிஷன் பேசிஸில் இது பண்ணால் இந்த இமெயில் போகணும், அது பண்ணாமல் இது வேறு ஏதாவது பண்ணாங்கன்னா இந்த இமெயில் போகணும், அந்த மாதிரி ஜென்ரேட் பண்ணிடுவீங்க. அதுதான் வந்து பேசிக்காக ட்ரிப் கேம்பெயின்ஸ். அதுக்கடுத்து நம்ம அந்த ஃபனல்லே நம்ம நிறையா பேசணும். அதை பற்றி ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கோனைஸை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் அந்த மேலே டாப்பில் இருக்குல்ல அந்த ஐஸ், அதுதான் வந்து டாப் ஆஃப் த ஃபனல். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வெப்சைட் விசிட்டர், சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் விசிட்டர்ஸ், பிபிசி ஆட்ஸ் விசிட்டர்ஸ், இவங்க எல்லாருமே வந்துட்டு எஸ்சிஎம் விசிட்டர்ஸ், இவங்க எல்லாரும் வந்துட்டு டாப் ஆஃப் த ஃபனல். மிடில் ஆஃப் த ஃபனலில் நர்ச்சர் ப்ரோக்ராம், நர்ச்சரில் நம்ம திருப்பி மெயில் அனுப்பணும்ல, அவங்க எல்லாம் வந்துட்டு மிடில் ஆஃப் த ஃபனல். பாட்டம் ஆஃப் த ஃபனலுங்கிறது உங்களை சூஸ் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். அதாவது உங்களோட ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க அல்லது உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷனை பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த சாக்லேட் பைட்டுங்கிறது நீங்கள் உங்களுடைய ப்ராடக்ட்ஸே வந்து ஒரு 5க்கு மேலே வாங்குறது அல்லது உங்களுடைய பேசிக் சப்ஸ்கிரிப்ஷன்லேருந்து டாப் ஆஃப் த சப்ஸ்கிரிப்ஷனாக பர்ச்சேஸ் பண்ணுறது, அந்த மாதிரி உள்ளவங்களை வந்து சாக்லேட் பைட் அப்படின்னு நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த ஃபனல்ஸ்ன்னு உங்களுக்கு வரும்போது இந்த கோனைஸை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லீட் ஜென்ரேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து லீட் ஸ்கோரிங் பார்ப்போம். ஸோ இந்த கான்செப்ட்ஸில் ஏதாவது உங்களுக்கு புரியல அப்படின்னா உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.